அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இந்த 1.5 வருஷத்துக்காக மட்டும் வேளாண்மை துறைக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45,661.44 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 45,661 கோடியுமே என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்களுக்கு உதவி செய்ய போறாங்க, என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்காங்க, அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். மெயினா அவங்க கிட்டத்தட்ட விவசாய பயிர்க்கடன்களுக்காக இந்த 2025 டு 2026 விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக ரூபாய் 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்குவதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதை பத்தின முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து விவசாய பயிர்க்கடன்களை 2024 ஆண்டுல வாங்கிய விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் வட்டிகள் இல்லாம, சரிங்களா, வட்டி எல்லாம் எதுவுமே இல்லாம அசல் மட்டும் தள்ளுபடி செய்ய போவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத பத்தின முழுமையான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இது விவசாயிகளுக்கு. இதை தொடர்ந்து நகை அடமான கடன்களுக்கு கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நகை அடமான கடன்கள் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருந்தால் இந்த தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அதுவும் 40 கிராம்குள்ள இருக்கணும், அதாவது 5 பவுனுக்குள்ள இருக்கிற அனைத்து நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத தகவலா கொடுத்திருக்கிறாங்க நமக்கு. அதை பத்தின முழு தகவலுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம கல்வி கடன், விவசாய கடன், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கடன், இந்த மாதிரி எல்லா கடன்களுமே தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான அப்டேட் எல்லாம் ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ விவசாய பயிர்க்கடன்களை முதல்ல பார்த்துட்டு அடுத்தது நகை அடமான கடன்கள், அடுத்தது கல்வி கடன்கள், அடுத்தது வீட்டு கடன்கள் எல்லாம் பார்ப்போம். சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு கடன் வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கறது முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்கீம்லாம் தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட பிரிவுகளில் கடன்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 7% வட்டியில் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திருப்பி செலுத்திவிட்டால் வட்டி முழுவதுமாக செய்ய தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதே நடைமுறை கால்நடை வளர்ப்பு பிரிவு கடனுக்கும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, கூட்டுறவு நிறுவனங்களில் நடப்பு நிதியாண்டில் அனைத்து பிரிவுகளிலும் சேர்த்து 1.10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டசபையில் சமீபத்தில் அறிவித்தார். இதையடுத்து ஒவ்வொரு பிரிவிலும் வழங்க வேண்டிய கடன் தொகை விவரங்களை கூட்டுறவுத்துறை தயாரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் ரூபாய் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 17.37 லட்சம் விவசாயிகளுக்கு 15,692 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 4,43 லட்சம் பேருக்கு 2,645 ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடனும் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நலத்திட்ட உதவிகளுக்காக இந்த வேளாண் விவசாய நிலங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன நலத்திட்டங்கன்றத பார்ப்போம்.
வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக ரூபாய் 10.5 கோடியில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும். வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும். வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நந்தம் புளி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்கப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி டன் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் ரூபாய் 1427 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 17,000 கோடி விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் மானியம் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை மேலாண்மை பணிகளுக்கு ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8,186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வேளாண் பட்ஜெட்டிற்கு இந்த 1.5 வருஷத்துக்கு மட்டும் ரூபாய் 45,661.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது தான். சரிங்களா? இது விவசாயிகளுக்கு விவசாய கடன் பயிர்க்கடனுக்காக நகை அடமான கடன்களை வச்சிருக்காங்க இல்லையா? அதாவது கூட்டுறவு வங்கிகள்லையும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னாக்க வணிக வங்கிகள், கிராம வங்கிகள், நீங்க எந்த வங்கிகளை வச்சிருந்தாலும் சரி 40 கிராமுக்கு உள்ள இருக்கணும். 5 சவரனுக்குள்ள இருக்கிற அனைத்து நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வரக்கூடிய இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள ஏதாவது கண்டிப்பா அப்டேட் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் ஸ்கீமு. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.